வணக்கம். ஒரு சாதாரண சைக்கிள் அது எப்படி ஒரு முழு சமூகத்தோட ஆன்மாவாவே மாற முடியும்? நம்ப முடியலையா? ஆனா 1970கள்ல யாழ்ப்பாணத்துல இதுதான் நடந்தது. வாங்க, அந்த இரும்பு குதிரைகளோட கதைக்குள்ள நாமளும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். பாருங்க, சைக்கிளுங்கிறது வெறும் பழைய இரும்பு துண்டு இல்ல. அது ஒரு சமுதாயத்தோட ஆன்மா. என்ன ஒரு வரி பாத்தீங்களா? நிஜமாவே ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல நீங்க யாரு, உங்க ஸ்டேட்டஸ் என்னங்கறத நீங்க ஓட்டுற சைக்கிளை வச்சுதான் சொல்லுவாங்க. 1970கள்ல யாழ்ப்பாணத்துல சைக்கிள் தான் ராஜா. ஏன் அப்படி? ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்னு, அங்க இருக்க தட்டையான நிலப்பரப்பு. ரெண்டாவது, மோட்டார் வண்டிகளை இறக்குமதி செய்ய இருந்த கட்டுப்பாடு. இதனால சைக்கிளுங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அதுதான் அவங்க வாழ்க்கையே. சொல்லப்போனா அவங்க உழைப்பு, கௌரவம் எல்லாத்துக்குமே அதுதான் முதுகெலும்பு. ஆனா, இங்க ஒரு ட்விஸ்ட். எல்லா சைக்கிளும் ஒண்ணு கிடையாது. அங்க நீங்க என்ன பிராண்டு சைக்கிள் வச்சிருக்கீங்கங்கறத பொறுத்து தான் உங்க கெத்து. ஆச்சரியமா இருக்கா? வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிரிட்டிஷ் தயாரிப்புகள். இதெல்லாம் ஒரு ராஜ குடும்பம் மாதிரி. ஹம்பருக்கு பேரு சைக்கிள்களின் பிரபு. அதோட அந்த டியூப்லெக்ஸ் ஃபோர்க் இருக்கே, அதுவே ஒரு தனி கம்பீரம். அப்புறம் ரேலி, ஆல் ஸ்டீல் பைசைக்கிள். யாழ்ப்பாணத்து உப்பு காத்துல கூட அசராத நிக்கும். கடைசியா பிஎஸ்ஏ. இது ஒரு ரகட் ஹீரோ மாதிரி. எவ்வளோ தூரம் வேணும்னாலும் போகும், எவ்வளோ பாரம் வேணும்னாலும் தூக்கும். இதெல்லாம் வெறும் சைக்கிள் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்த டேபிள பாருங்க. இது சும்மா ஒரு ஒப்பீடு இல்ல. இது அந்த கால சமூகத்தோட ஒரு எக்ஸ்ரேனே சொல்லலாம். ஒரு பக்கம் பெரிய அதிகாரி ஓட்டுற ஹம்பர், இன்னொரு பக்கம் ஒரு விவசாயியோட உழைப்ப சுமக்கிற ஹெர்குலஸ். ஒவ்வொரு பிராண்டுக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒரு பக்கம் பிரிட்டிஷ் சைக்கிள்கள், அதை வச்சிருந்தாலே அது ஒரு கெத்து, ஒரு அந்தஸ்து. இன்னொரு பக்கம் இந்திய தயாரிப்பான ஹெர்குலஸ், அது உழைக்கிற மக்களோட நண்பன். உன்னை ஸ்டேட்டஸ காட்ட, இன்னொன்னு வைத்த கழுவ. இதுதான் வித்தியாசம். சைக்கிளை மெயின்டைன் பண்றதுங்கிறது சும்மா இல்ல, அது ஒவ்வொரு வார இறுதியிலயும் நடக்கிற ஒரு பெரிய திருவிழா மாதிரி. உப்பு காத்துல இருந்து துருப்பிடிக்காம இருக்க தேங்காய் எண்ணெய் போட்டு பாலிஷ் போடுறது, செயின்ல மிஷின் ஆயில் போட்டு சத்தமே இல்லாம ஸ்மூத்தா ஓட வைக்கிறது, அதுலயும் அந்த பெல்லு ரிம்ஸ் எல்லாம் புளிய வச்சோ இல்ல பிராசோவை போட்டோ தேய்ன்னு தேய்ப்பாங்க. உங்க முகமே அதுல தெரியணும், அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கும். அது ஒரு கௌரவ பிரச்சனைங்க. சரி, இந்த சைக்கிள்களை ஒரு பொருளா மட்டும் பார்த்ததெல்லாம் போதும். இது எப்படி மக்களோட வாழ்க்கையோட, அவங்க கலாச்சாரத்தோட ஒன்னா கலந்துச்சுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, அடுத்த பகுதிக்கு போகலாம். யாழ்ப்பாணத்துக்கேன்னு சில ரோட் கல்ச்சர்லாம் உருவாச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த பேரலல் ரைடிங். அதாவது பசங்க ஒரு 3-4 பேரா சேர்ந்து ரோட்டையே அடைச்ச மாதிரி ஒரே லைன்ல சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அந்த இளவயசு சுதந்திரத்துக்கும் ஒரு அடையாளமா இருந்துச்சு. அப்போலாம் செல்போன்லாம் கிடையாது. அப்போ காதல் எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா? இந்த சைக்கிள் பயணங்கள்ல தான். ஒரு பையன் கிராஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கறதும் இல்ல பார்க்காத மாதிரி நடிக்கிறதும், டெய்லி ஒரே டைமுக்கு ஒரே ஜங்ஷன்ல திடீர்னு சந்திக்கிறதும், வார்த்தையே இல்லாம பார்வையாலேயே ஒரு பெரிய காவியத்தையே எழுதிட்டாங்க அந்த காலத்துல. 100 கிலோ யோசிச்சு பாருங்க. ஒரு சைக்கிள்ல 100 கிலோ காய்கறியை ஏத்திட்டு ஒரு விவசாயி சந்தைக்கு போவாருன்னா, அந்த சைக்கிளோட வலிமைய மட்டும் இல்ல, அதை ஓட்டுன அந்த மனுஷனோட உழைப்பையும் மன உறுதியையும் பாருங்க. சும்மாவா? இந்த சைக்கிள் கலாச்சாரத்தோட ஒரு பெரிய அழகே அதோட சமத்துவம் தான். சாதாரண மாணவன்ல இருந்து யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் துரைராஜா வரைக்கும் எல்லாருமே சைக்கிள் தான். அவர் டெய்லி 32 கிலோமீட்டர் சைக்கிள்ல தான் வேலைக்கே போயிட்டு வந்தாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்படியெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா, அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அமைதியோட சின்னமா இருந்த அதே சைக்கிள் உள்நாட்டுப் போர் வந்தப்போ உயிரை காப்பாத்துற ஒரு கருவியா மாறிச்சு. போர்க்காலம், பெட்ரோல் கிடையாது, பொருளாதார தடை, போக்குவரத்துலாம் நின்னு போச்சு. அந்த நேரத்துல மக்களுக்கு உயிர்நாடியா இருந்தது இந்த சைக்கிள் தான். சாப்பாடு, மருந்து கொண்டு போக, டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ பார்க்க போக, எல்லாத்துக்கும் இதுதான் உதவிச்சு. அது வெறும் வாகனம் இல்ல, அந்த மக்களோட விடாமுயற்சிக்கு, அவங்க போராட்டத்துக்கு ஒரு மௌன சாட்சியா நின்னுச்சு. சரி, போர் முடிஞ்சது. அமைதி திரும்பி வந்துச்சு. ஆனா அந்த அமைதியோட சேர்ந்து வந்த பொருளாதார மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தோட அந்த பெருமைக்குரிய சைக்கிள் கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. இந்த சார்ட்ட பாருங்க, முழு கதையும் இதிலே இருக்கு. 70கள்ல ராஜாவா இருந்த சைக்கிள் 90கள்ல அத்தியாவசியமா மாறி 2020கள்ல மோட்டார் சைக்கிள் கிட்ட தன்னோட இடத்தை இழந்துடுச்சு. திறந்த பொருளாதாரம், வெளிநாட்டு பணம்னு எல்லாம் சேர்ந்து ஒரு மோட்டார் சைக்கிள் புரட்சியையே உண்டாக்கிடுச்சு. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சோகமானது. ஒரு காலத்துல வீட்டுக்கு கௌரவமா இருந்த அந்த ரேலி சைக்கிள்லாம் இன்னைக்கு வீட்டு மூலையில துருப்பிடிச்சு கிடக்கு. ஒரு தலைமுறையோட அடையாளமா இருந்தத இன்னைக்கு பழைய இரும்பு கடைக்கு போடுறாங்க.
சில இடங்கள்ல ஆயிரக்கணக்கான சைக்கிள்களை கைவிட்டு அதுவே ஒரு சைக்கிள் மயானம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம்லைன் வெறும் வாகனங்களோட மாற்றத்தை சொல்லல, ஒரு சமூகத்தோட மொத்த மாற்றத்தையும் சொல்லுது. உழைப்பையும் சிக்கனத்தையும் கொண்டாடின ஒரு சமூகம் எப்படி வேகம் வசதின்னு மாறிப்போச்சுன்ற கதை தான் இது. 50 வருஷத்துல யாழ்ப்பாணத்தோட முகம் எப்படி மாறியிருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண வாகனம் ஒரு நாகரீகத்தோட அடிக்க முடியாத நினைவா இருக்க முடியுமா? இந்த கேள்வியோட நான் உங்க விட்டுட்டு போறேன். ஒரு சாதாரண பொருள் எப்படி ஒரு முழு கலாச்சாரத்தோட மதிப்பு, போராட்டம், வரலாறு எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்குங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா?